சென்னையை மீண்டும் வெள்ளத்தில் மிதக்கவிடக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்புகழ் குழு அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்? முழுமையான விவரம் என்ன? வணக்கம். குறிப்பாக சென்னையில அந்த பாதிப்புகளை தடுப்பதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்புகழ், அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு அமைக்கப்பட்டது. அந்த அறிக்கை என்பது சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகாகவும் தற்போது வரை அது வெளியிடப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில திருப்புகழ் குழுவுடைய அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சென்னை வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் அடங்கிய திருப்புகழ் குழு அறிக்கை குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என தாவேக அரசு கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், பேரிடர்களில் இருந்து சென்னை மாநகரை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஆவணம் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் அரசு பதிலளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரவைக் குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை அடங்கிய அந்த திருப்புகழ் குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 41 மாதங்கள் ஆகிறது. ஆனால் மக்கள் பார்வைக்கு வெளியிடாததை சுட்டிக்காட்டி அதனை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதாக சட்டப்பேரவையிலும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 2021ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட மழையும் அதன் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் ஏற்பட்ட வெள்ளமும் மறக்க முடியாத கொடுமையான நிகழ்வாகும். அதனைத் தொடர்ந்து சென்னையில் எத்தகைய வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பரிந்துரைப்பதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூடுதல் செயலாளராக பணியாற்றிய அதிகாரி திருப்புகழ் தலைமையில வல்லுநர் குழு என்பது அமைக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு அறிக்கையும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அரசிடம் தாக்கல் என்பது செய்யப்பட்டது. இந்த குழுவுல ஒட்டுமொத்தமாக 161 பரிந்துரைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 101 பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டதாக முன்பே தகவல் என்பது வெளியாகிறது. ஆனால் அந்த 101 பரிந்துரைகள் என்னென்ன என்பது தொடர்பாக மக்களுக்கு இதுவரையிலும் வெளிப்படைத்தன்மையோடு அறிவிக்கவில்லை என்பதாகவும் அந்த அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னையில் இனிவரும் காலங்களில் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே தீர்வு திருப்புகழ் குழுவின் அறிக்கையை செயல்படுத்துவதுதான் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையை திமுக வெளியிடாமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தாவேக அரசு அத்தகைய காரணங்கள் எதுவும் இல்லாமல் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனது அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் என்று அறிவித்தார். அந்த வெளிப்படைத்தன்மையோடு தனது அரசு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான சிறந்த உதாரணம் திருப்புகழ் குழுவுடைய அறிக்கையை வெளியிடுவதாக இருக்கும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தமிழகத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் 50 நாட்களே உள்ளன. அதனால் இனியும் தாமதிக்காமல் திருப்புகழ் குழுவுடைய அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். மீண்டும் ஒருமுறை சென்னை வெள்ளத்தில் மிதக்கவிடக் கூடாது என்பதாக தனது அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ஜெயலலிதா.